வணக்கம். நம்ம இந்த தொடர் பதிவுல அக்பர் பீர்பல் கதைகளை பத்தி பார்த்துட்டு வரோம். அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு 2 முத்தான கதைகளை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். முதல் கதை பீர்பலின் பெருந்தன்மை. இரண்டாவது கதை அவதாரம் ஏன். நம்மள சிந்திக்க வைக்கக்கூடிய இந்த கதைகளை கேட்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீர்பாலின் பெருந்தன்மை. சக்கரவர்த்தி அக்பரிடம் பட்டத்தரசியார் தனது தம்பியின் தொந்தரவு பொறுக்காமல் அவன் விருப்பப்படி பீர்பலை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி தன் தம்பியை அமைச்சராக்கும்படி அடிக்கடி நச்சரித்து வந்தார். அவனுக்கு அமைச்சராகும் தகுதி சிறிதும் இல்லை என்று கூறி அக்பர் நிராகரித்தும் வந்தார். ஒரு நாள் அதிகமான அரசியல் பணிகளால் மிகவும் களைப்புற்று வந்த அரசரிடம் அரசியார் அந்த வேளையில் தனது சகோதரனை அமைச்சராக்கும்படி தனது பழைய பல்லவியையே வலியுறுத்தியதால் அரசருக்கு மிகுந்த எரிச்சல் ஏற்பட்டு விட்டது. ஏற்கனவே அழுத்து போய் வந்த அக்பருக்கு கடுங்கோபம் வந்துவிட்டது. ஒரு முறை சொன்னால் உனக்கு புரியாதா? எனது பொறுமையை மிகவும் சோதித்து விட்டாய். உன்னை போன்ற அறிவெளிக்கு இந்த அரண்மனையில் இடமே இல்லை. இனி என் கண் முன்னால் நில்லாதே. நாளை விடுவதற்குள் நீ இந்த அரண்மனையை விட்டு வெளியேறிவிட வேண்டும். இனி உன்னுடன் சமரசம் என்பதே கிடையாது. உனக்கு விருப்பமானவற்றை எதுவென்றாலும் அதனை எடுத்துச் செல்லலாம் என்று ஆவேசமாக கூறிவிட்டு அந்த புறத்தை விட்டு வெளியேறிவிட்டார். சக்கரவர்த்தியின் கோபவேசம் கண்ட மகாராணி பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானார். தம்பியின் ஆசைக்கு துணை போனதால் தனது இல்லற வாழ்விற்கே கேடு ஏற்பட்டு விட்டதை எண்ணி கதறி அழுதார். அரசரின் கோபத்தை மாற்ற வழி என்ன என்று சிந்தித்தார். அப்போதுதான் மதியுகி பீர்பாலின் நினைவு அரசியாருக்கு வந்தது. தனது தோழியை அனுப்பி பீர்பாலை அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். அரசியாரின் அவசர அழைப்பை ஏற்று பீர்பல் அந்தப்புறத்திற்கு விரைந்தார். அந்தப்புறமே சோகத்தில் இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டார். அரசியார் கண்ணீர் வடிப்பதைக் கண்டு திடுக்கிட்ட பீர்பல் ஏதோ விபரீதம் நடக்கிறது என்று புரிந்து கொண்டார். அரசியாருக்கு தேறுதல் மொழி கூறி நடந்தது என்ன என்று கேட்டார். நடந்தவை அனைத்தையும் அரசியார் கூறினார். பீர்பலை அமைச்சர் பதவியிலிருந்து விலக்க தான் தனது தம்பிக்கு துணை போனதற்கு வருத்தம் தெரிவித்தார். அதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் பெருந்தன்மையுடன் அரசியாரே, மன்னரின் கோபத்தை மாற்றி சமரசம் செய்வது எனது பொறுப்பு. கவலையின்றி இருங்கள் என்றார். அமைச்சரே, நாளை காலையில் பிறந்தைக்கு என்னை செல்லும்படி மன்னர் கூறிவிட்டாரே என்றார் மகாராணி. அரசியாரே, எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் சொல்வது போல் செய்யுங்கள் என்றவர் காதோடு ஏதோ ரகசியம் கூறினார். அதன் பிறகு தாங்கள் காலையில் புறப்பட தயாரானவராக இருங்கள், மற்றவை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியேறினார். மறுநாள் அதிகாலையில் பீர்பல் பேரரசர் அக்பர் தங்கியிருந்த மாளிகைக்கு சென்றார். அப்போதும் மன்னரின் கோபம் தணியவில்லை. பீர்பலை பார்த்த மன்னர், பீர்பால், என்னையும் மீறி உம்மை பதவியிலிருந்து நீக்க அந்தப்புறத்தில் பெரிய சதி நடக்கிறது தெரியுமா என்றார். மன்னர் பெருமானே, நடந்தவை அனைத்தையும் தெரியும். தாங்கள் ஆணைப்படி மகாராணியார் தனது பிறந்தைக்கு புறப்பட தயாராக உள்ளார். செல்வதற்கு முன் தங்களை ஒருமுறை சந்திக்க விரும்புகிறார். தாங்கள் இந்த சமயத்தில் மறுக்காமல் அரசியரை சந்திக்க வேண்டும் என்றார் பீர்பல். அக்பரும் சம்மதித்து அந்தப்புறத்திற்கு வந்தார். மன்னர் பெருமானே, தங்கள் மனம் வருந்தும்படியாக நான் நடந்து கொண்டதற்காக மன்னிக்க வேண்டுகிறேன். தாங்களும் என்னுடன் வர வேண்டும் என்று அரசியார் கூறினார். மன்னர் இதை கேட்டு சீறி எழுந்தார். என்ன விளையாடுகிறாயா என்று கத்தினார். நான் விளையாடவில்லை பெருமானே. தாங்கள் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு வேண்டுகிறேன் என்றார் அரசி. வாக்குறுதியா? என்ன உளறுகிறாய்? உளரவில்லை. நான் விரும்பியவற்றை எடுத்து செல்லலாம் என்று நீங்கள்தான் ஆணையிட்டீர்கள். உலகில் நான் விரும்பும் ஒன்று தாங்கள்தான். தங்களை விடுத்து நான் எப்படி செல்ல முடியும் என்றார் பேரரசி. இதற்கு பதில் சொல்ல அக்பரால் இயலவில்லை. அருகிலிருந்த பீர்பலை பார்த்தார் மன்னர். பீர்பால், இத்தகைய ஆலோசனையை உங்களால் தான் தந்திருக்க முடியும் என்றார். மன்னர் பெருமானே, நடந்ததை மறப்போம், நல்லதையே நினைப்போம் என்றார் பீர்பல். அரசியார் போல் உணர்ச்சி வசத்தால் எடுக்கும் முடிவுகள் தவறான செயல்களுக்கு வழிவகுக்கும். அதனால் ஞானத்தோடு பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்கள். அவதாரம் ஏன். மத பாகுபாடு என்பது பேரரசர் அக்பரிடம் எப்போதும் கிடையாது. பிற மதத்தினரையும் தக்க முறையில் போற்றி ஆதரிக்கும் பண்பாளர். இந்த மதத்தினரை உயர்ந்த பதவிகளில் அமர்த்தியவர். இந்து மதத்தை பற்றிய பல விவரங்களை அவர் அவ்வப்போது பீர்பலிடம் கேட்டறிவது வழக்கம். ஒரு நாள் அக்பர்
பீர்பலிடம், பீர்பாலே, இறைவனால் எல்லா காரியமும் செய்ய முடியும் அல்லவா? அவரிட்ட ஆணையை நிறைவேற்ற எண்ணற்ற பணியாளர்கள் இருக்கிறார்கள், சரிதானே என்று கேட்டார். அவரால் எதுவும் செய்ய முடியும், அவரிடம் எண்ணற்ற பணியாளர்கள் இருக்கிறார்கள் மன்னரே என்றார் பீர்பல். அவ்வாறு இருக்க அவர் எல்லா காரியங்களையும் அவருடைய வேலைக்காரர்கள் மூலம் செய்துவிட முடியும். அப்படி இருக்க அவரே பக்தர்களுக்கு உதவிட அவதாரங்கள் எடுப்பதை விடுத்து தம் பணியாளர்கள் மூலம் உதவலாம் அல்லவா என்றார் அக்பர். பேரரசரே, இந்த கேள்விகளுக்கு இன்னும் சில நாட்களில் பதிலளிக்கிறேன் என்றார் பீர்பல். சில நாட்கள் கழிந்தன. இந்த விவாதத்தை மன்னர் அடியோடு மறந்துவிட்டார். ஒரு நாள் பீர்பல் அக்பரிடம், மன்னர் பெருமாளே, நாளைய தினம் யமுனை நதியில் உல்லாசமாக படகு சவாரி செய்யலாமே என்றார். அக்பரும் ஒப்புக்கொண்டார். மறுநாள் குறிப்பிட்ட நேரத்தில் படகுகள் தயாராக இருந்தன. அக்பரும் அமைச்சர் பிரதானிகள் அனைவரும் குறிப்பிட்ட நேரத்தில் படகுத்துறைக்கு வந்துவிட்டனர். ஆனால் பீர்பல் மட்டும் வந்து சேரவில்லை. நேரமாகிக் கொண்டே இருந்தது. மன்னர் பொறுமையை இழந்துவிட்டார். படகுகளில் அனைவரையும் ஏறச் சொன்ன அக்பர் தானும் ஏறிக்கொண்டார். படகுகள் புறப்படத் தொடங்கின. அப்போது ஒரு சிறுவனை சுமந்து கொண்டு பீர்பல் வேக வேகமாக படகுகளை நோக்கி ஓடி வந்தார். சிறுவன் மீது துணி போர்த்தப்பட்டிருந்தது. ஒரு படகு நின்றது. அதில் ஏறிக்கொண்டார். அக்பர் மிகுந்த கோபத்துடன், இவ்வளவு தாமதமாக வர காரணம் என்ன என்று அவர் படகில் இருந்து கேட்டார். அரசர் பெருமாளே, தாமதத்திற்கு பொறுத்தருள வேண்டும். அதற்கு காரணம் நான் அல்ல. அரண்மனை வாயிலில் இளவரசர் சலீம் அழுது கொண்டிருந்தார். எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தேன். பிடிவாதமாக தானும் படகு பயணத்திற்கு வருவேன் என்று அடம் பிடித்தார். அதனால் அவரையும் தூக்கி கொண்டு வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்றார் பீர்பல். படகுகள் அணிவகுத்து சென்றன. திடீரென தனது தோளில் சுமந்து வந்த உருவத்தை தண்ணீரிலே போட்டார் பீர்பல். இதை கண்ட அனைவரும் பேரதிர்ச்சியாகி விட்டனர். பீர்பல் ஆற்றில் தவறவிட்டது தனது சலீமை என்று எண்ணிய அக்பர் ஆவேசமாக எழுந்து தண்ணீரில் குதித்து விட்டார். மற்றவர்கள் அசையாமல் இருந்தனர். நீந்திய அக்பர் சலீமை தூக்கி கொண்டு படகிற்கு வந்தார். தூக்கி வந்த உருவத்தை பார்த்தார். அது அவர் மகன் சலீம் அல்ல, அவனை போன்ற மெழுகு பொம்மை என்பதை அறிந்தார். பீர்பால் மீது மிகுந்த ஆத்திரம் ஏற்பட்டது. மிகுந்த ஆவேசத்துடன், பீர்பால், இதென்ன விபரீத விளையாட்டு என்று சீறினார். மன்னர் பெருமாளே, நான் செய்த செயல்களை பொறுத்தருள வேண்டும். தாங்கள் சில நாட்களுக்கு முன்னர் இறைவன் ஒவ்வொரு செயலையும் செய்ய தாம் பணியாளர்களை விட்டுவிட்டு தாமே ஏன் அவதாரம் எடுக்கிறார் என்று கேட்டீர்களே, அதற்கு விடைதான் இந்த செயல் என்று அமைதியாக பீர்பல் பதிலளித்தார். அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று சினத்துடன் அக்பர் வினாவினார். சக்கரவர்த்தி அவர்களே, தாங்கள் இட்ட ஆணையை நிறைவேற்ற தங்களுடன் நூற்றுக்கணக்கானவர்கள் படகில் இருக்கிறார்கள். அவர்களை விடுத்து தாங்களே குதித்து காப்பாற்றினீர்கள். மற்றவர்களிடம் கூறி இளவரசரை காப்பாற்றும்படி தாங்கள் கூறியிருக்கலாம். அவ்வாறு செய்யாமல் தங்கள் மகன் என்றதும் தாங்களே ஆற்றில் குதித்தீர்கள். அரசே, அதுபோல்தான் கடவுளும் தன் படைப்புகளை காக்க ஆபத்து என்று தெரிந்ததும் அவர் மற்றவர்களை நம்பாமல் தாமே அவர்களை காப்பாற்ற அவதாரங்கள் எடுக்கிறார் என்று அமைதியாக கூறினார் பீர்பல். இவ்வாறு பீர்பல் கூறியதும் கோபமெல்லாம் அரசருக்கு பறந்து போய்விட்டது. சவால்களை எதிர்கொள்ளும் போது வேறு யாராவது வந்து அவற்றை தீர்ப்பதற்காக காத்திருப்பதற்கு பதிலாக நீங்களே பொறுப்பேற்று செயல்படுங்கள். உண்மையான பலம் தன்னம்பிக்கை மற்றும் முயற்சியில் உள்ளது. தங்கள் நேரத்தை செலவழித்து இந்த கதைகளை கேட்டதற்கு மிக்க நன்றி.